Jesus loves our daily Bible school. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சாபங்களும் ஒழிந்து வீழும். அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சாபங்கள் ஒழிந்து வீழும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லை. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ள வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லை. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லை. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை.
மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் எனக்கு போதும், இயேசு 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 நாமம் எனக்கு போதும். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு நாமம் நமக்கு போதும். அந்த நாமத்தில் பாவம் நடக்கும், அந்த நாமத்தில் பேய்கள் ஓடும், அந்த நாமத்தில் நோய்கள் சுகமாகும், அந்த நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். ஓ, அந்த நாமத்தில் கண்கள் திறக்கும், அந்த நாமத்தில் உயிர்ப்பு இருக்குமே. உள்ளான மனுஷன் ஆவியை கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த தேவன் இல்லாதவர்கள் இருக்கிறப்போ அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில அப்பா உதரின் காலைகளாக ஸ்தோத்திர வரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாக தேவனாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. துதியெல்லாம் விவரிக்கிறோம் ஆண்டவரே, துதியெல்லாம் விவரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவென்று சொல்கிறோம் ஆண்டவரே, நீ வல்லவென்று சொல்கிறோம் அப்பா. அப்பா நீ வீரோடு தேவன் சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ மறித்து அடக்க பண்ணப்பட்ட ராஜா அப்படியே மறந்து போகிறப்பா. மூன்றாம் மகிமையாக ஓ பாதனம் கட்டி வைக்க முடியலையே, மரண சமையல் கட்டி வைக்க முடியல ஆண்டவரே. ஓ மகிமையாக வைத்திருந்தே. ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறவரே கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவாக தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவாக தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவாக தேவனுக்கு ஸ்தோத்திரம். கொலேசியர் 2:1 உங்களுக்காகவும் லவுதிகேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். 2 அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். 3 அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கியிருக்கிறது. 4 ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். 5 சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். 6 ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. 7 நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. 8 லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. 9 ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. 10 மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். 11 அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்தாசேனத்தினாலே மாமிசத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்தாசேனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். 12 ஞானஸ்தானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். 13 உங்கள் பாவங்களிலேயும்
உங்கள் மாமிச விருத்தாசனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து 14 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து 15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். 16 ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையாவது மாத பிறப்பையாவது ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. 17 அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. 18 கணுக்களாவது கட்டுகளாவது உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். 19 மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாமிச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். 20 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. 21 மனுஷருடைய கற்பனைகளின் படியையும் போதனைகளின் படியையும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கின்ற கட்டளைகளுக்கு உட்படுகிறீர் என்ன. 22 இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. 23 இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கின்ற பேர் கொண்டிருந்தனாலும் இவைகள் மாமிசத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். கொலேசியர் 2 முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? அதில் 14 15 நம்ம தியானிப்போம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதாவது நமக்கு எதிரடையாய் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவருக்கு குலைத்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது ஒரு பெரிய கடன் ஒருத்தர் வாங்கிட்டார். அவரால் அதை திருப்பி செலுத்தவே முடியாது. அந்த கடனை அவரால் திருப்பி செலுத்தவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கடன் வாங்கிட்டார். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த கடனை உன்னால் செலுத்த முடியல, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு பதில் அந்த கடனுக்கான பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவ்வளோ கடன் வாங்கினாரோ அந்த கடனுக்கான பணத்தை ஒருத்தர் கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது எழுதியிருப்பாங்கள்ல, இவர் இத்தனை லட்சம் கடன் வாங்கினாரு அப்படின்னு எழுதியிருப்பார்ல. அப்போ அது என்ன பண்ணுவாங்க, கிழிச்சிடுவாங்க. கரெக்டுங்களா? பணத்தை கொடுத்த பிறகு அந்த லெட்டரை என்ன பண்ணிடுவாங்க, கிழிச்சிடுவாங்க. இது போல் ஒரு பணத்தை கொடுத்துட்டாரு, இனி இது செல்லாது சொல்லிட்டு கிழிச்சிடுவாங்க. அதை மாதிரி ஒரு பெரிய பாவக்கடனில் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? பாவம் செஞ்சதால் வந்த கடன் கிடையாது, ஆதாமுடைய பாவத்தால் வந்த கடன் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. சரிங்களா? அப்போ ஏசப்பா என்ன பண்ணாராம், நமக்காக நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே ஏசப்பா என்ன பண்ணார், சிலுவையில் நம்ம எல்லாருக்காகவும் என்ன பண்ணார், சிலுவையில் மரித்தாருன்னு தான் நம்ம பார்த்தோம். ஆனால் அவர் கையில் அடித்த ஆணி அது சாத்தானுக்கு மரணத்தை கொடுத்தது. சரிங்களா? அந்த இடத்துல ஏசப்பா மரணத்தை சந்தித்தார் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படுமானால் அங்கே சாத்தானுக்கு மரணம் உண்டானது, சாத்தானுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டது. நம்ம கிட்ட இருந்த பாவ கடன் லெட்டர் கிழிச்சாருல்ல, அதை மாதிரி நம்மளுடைய தலையெழுத்து
நம்முடைய சாபம், நம்முடைய பாவம், நம்முடைய எல்லா கரமம் எல்லாவற்றையும் ஏசப்பா என்ன பண்ணாராம், அவன்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் கிழிச்சு போட்டு நமக்கு என்ன பண்ணார், அந்த சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவையில் அவர் என்ன பண்ணார், அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த வெற்றியை ஏசப்பா நமக்கு சம்பாதிச்சு கொடுத்தாரு. இப்போது சிலுவையில் மறிக்கிறது பார்த்திங்கன்னா, சிலுவை ஒரு வெற்றியின் சின்னமாக நமக்கு அவர் மாற்றி கொடுத்தார். சிலுவை என்பது சாப சின்னமாக எண்ணப்பட்டுச்சு. ரோமர்கள் காலத்தில் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா, கொடிய தப்பு பண்ணவங்களை சிலுவையில் தான் கொண்டு போடுவாங்களாம். ஆனால் கர்த்தர் நமக்காக ஏசப்பா சிலுவையில் சாபமாக தொங்குனார். எதுக்காக? நம்ம சாப வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா. அந்த சிலுவை எல்லாருக்கும் சாப சின்னமாக இருந்துச்சு. ஆனால் ஏசப்பா எப்போ அந்த சிலுவையில் மறிச்சாரோ அது நமக்கு வெற்றியின் சின்னமாக மாறிச்சு. ஓகேவா சில்ட்ரன்? அவனுடைய எல்லா பிசாசுடைய எல்லா தந்திரங்கள், பிசாசுடைய எல்லா ஆயுதங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா சிலுவையில் வெற்றி சிறந்தார். இதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எந்த சாத்தானுக்கும் உங்கள் மேலே இனி அதிகாரமே கிடையாது. இந்த 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க சில்ட்ரன்ஸ். இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கிறிஸ்து என்ன செய்தார்? ஆ, மறைத்தார். ஆ, கிழித்தார். இ, சிலுவையில் ஆணி அடித்தார். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.